இப்போது நம்ம தோட்டம் வந்துங்க கானூர் புதூருங்க, அவனாசி வட்டம்ங்க. நம்ம தோட்டம் வந்து 1 ஏக்கரா 1½ ஏக்கரா அமைஞ்சிருக்குதுங்க. அது வந்து நான் வந்து 150 மாங்காய் மரம் வச்சுருக்குறேங்க. 150 மாங்காய் மரத்தில் 5 வெரைட்டி மாம்பழம் இருக்குதுங்க. இந்த மருந்தடிக்காம தான் நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் ஒரு 2,00,000 ஆச்சுங்க. அதுலேயே கொஞ்சம் வாழை கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. வாழையும் கடைக்கு கொடுத்தோன்னா ஒரு 350 300 தான் கொடுப்பாங்க. இதே மருந்தடிக்காத காயினால நாங்கள் மாங்காய் கொடுக்குற கடைக்கே அங்கேயே வாழைத்தார் எடுத்துக்கிறாங்க. அந்த வாழைத்தார் எங்களுக்கு 800 900 கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே வாழை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறோங்க. ஃபுல்லாக வாழையே போட்டுதுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் பண்ணல. அதுக்குள்ளே 10க்கு 10 அளவுக்கு தான் 10க்கு 10 இருக்குது. அதில் கொஞ்சம் இடையில கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் நாங்கள் வாழை வச்சுக்கிறோம். இதே செடி இன்னும் கொஞ்சம் வச்சுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இப்போ இது மாங்காய் செடிக்கு வந்து அதிகமாக பராமரிப்பு செலவில்லை. வாழைக்கும் கூட அது பராமரிக்கணும். தண்ணியும் கூட அதிகமாக கட்ட வேண்டியதில்லை. இந்த செடியில் இன்னும் கொஞ்சம் வச்சா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா?